பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்க நியூஸ் பேப்பர்ஸ் சார்ந்த ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். 1906 சுதேசி நாவாய் சங்கம் வ.உ. சிதம்பரனார் ஓப்பன் பண்ணுவார். அதை பாராட்டி ஒரு செய்தித்தாளில் எழுதியிருப்பாங்க. 2 செய்தித்தாளில் எழுதியிருப்பாங்க. எது அப்படின்னா கேசரி மராட்டா. சரியா? இந்த செய்தித்தாள் யாருடையது அப்படின்னா திலகருடையது. அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க, திலகருடைய செய்தித்தாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கேசரி மராட்டா. சரியா? அடுத்து பாருங்கள், கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வேலை நிறுத்தத்தை ஒரு இதழ் புகழாரம் சூட்டியிருக்கும். எந்த இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷோட வந்தே மாதரம். சரியா? அந்த இதழ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கோரல் நூற்பாலை வெற்றியை இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்தே மாதரம் இதழில் புகழாரம் சூட்டப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி இதழ் எது அப்படின்னா சுதேசமித்ரன். சரியா? ஜி சுப்பிரமணியம் 1899 இது தினசரி இதழாக மாறி இருக்கும். இன்னொன்று பாருங்க, முக்கியமானது என்ன அப்படின்னா பாரதி சக்கரவர்த்தினி அப்படின்ற மாத இதழில் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். இது பெண்களோட மேம்பாட்டிற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்க, அப்போ சக்கரவர்த்தினி அப்படின்றது என்ன அப்படின்னா அது மாத இதழ். இன்னொரு இதழ் கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்தியா அப்படின்ற இதழ் என்ன அப்படின்னா அது வார இதழ். இதுவே நியூ இந்தியா 1915 அன்னி பெசன்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது தினசரி இதழ். நியூ இந்தியா அப்படின்னா தினசரி இதழ், இந்தியா அப்படின்னா அது வார இதழ். சரி, அதே மாதிரி சக்கரவர்த்தினி மாத இதழ். இது மூணையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மாதம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்குவோம். வாரம் வாங்குவோமா? இல்லை. அப்போ சக்கரவர்த்தினி இதழ், சக்கரவர்த்தினி அப்படின்றது மாத இதழ். சரியா? அடுத்து பாருங்க, திலகரோட டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற நூலை பாரதி தமிழில் மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருப்பார். சரியா? இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய லெசனில் இருக்குப்பா. சரியா? 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 2வது லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.